ஹாய் ஹலோ வாங்க ரெட் பனானா மால்ட் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ரெட் பனானா வாங்கி அதை தோல் உரித்து அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சட்டியில் நாட்டு சக்கரை போட்டு நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கணும். இதுக்கிடையில் நம்ம பாதாம் முந்திரி ஏலக்காவை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா அந்த நாட்டு சக்கரை காய்ச்சி ஒரு பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பழத்தை அதில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்த உடனே நம்ம அதை எடுத்து கரண்டியில் எடுத்து பார்த்தோம்னா அது கீழே விழுகாமல் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கப்புறம் நம்ம அடுப்பை அணைச்சிட்டு அந்த மிஷின்லேயே ஓட விடுவோம். இதில் நம்ம கையில் எடுத்து வெயிலில் காய வைக்கிற இந்த எந்த ப்ரொசீஜரும் கிடையாது. மிஷின்லேயே அது நல்ல பவுடர் ஆயிரும். அதுக்கப்புறம் எடுத்து பேக் பண்ணி சேஃபாக உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம். இந்த ரெட் பனானா மால்ட் யூஸ் பண்ணுறதுனால நரம்பு மண்டலத்தில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் சரியாகுது. பிள்ளைங்களுக்கு வெயிட் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரெட் பனானா மால்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்எஸ் ஆர்கானிக் மால்ட்டில் 8 டைப்ஸ் ஆஃப் மால்ட் நம்ம ரெடி பண்ணுறோம். எல்லாமே அத்தன்டிக் முறைப்படி பியூர் நாட்டு சக்கரை போட்டு பாதாம் முந்திரியெல்லாம் ஃபஸ்ட் குவாலிட்டி போட்டு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள்.